ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுங்களா? ஸோ பெண்களுக்கு நகை சேமிக்கணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நகை சேர்த்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறது மூலிமா என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. மெயினாக உங்களுடைய பணம் எந்த இடத்துல வேஸ்ட் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்தில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வந்து பாதியிலே பார்த்துட்டு கேட்குறீங்க டவுட்டு. ஸோ அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நீங்கள் இப்போ கோல்டு வந்து சேர்த்த போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட கோல்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் போடுற ஜுவல்லரி என் பொண்ணுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்போ தான் கடையிலேருந்து வாங்கின ஜுவல்லரி தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கோல்டு கோல்டு எப்போ எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு காயின். சரிங்களா? அதில் நிறைய பேர் அப்பப்போ ஒரு மாதம் கிடைக்கும்போது 100 ml 200 ml வாங்குறீங்க. ஸோ அதுவும் ஓகே தான். பட் நீங்கள் இந்த மாதிரி லாங் டேர்ம் சேவ் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு பாப்பாவுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குது, இன்னொரு 10 வருஷத்துக்கு நீங்கள் கோல்டு சேர்த்த போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ கோல்டு தான். ஆமாம், நீங்கள் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்கள் 100 ml வாங்குறதுலாம் இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸோடு ஆட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு 100 ml நீங்கள் வாங்கும்போதும் இந்த கொடுக்குற ஜிஎஸ்டியோட அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கோல்டாக வந்து கன்வே ஸோ தட் இதனால் உங்களால் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண முடியும். தயவுசெய்து என்ன ஒரு 20 ml 30 ml தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை 10 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா 200 ml கிட்டத்தட்ட 3000 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யோசித்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி கோல்டு காயின் வாங்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி சேர்த்து வச்சு வாங்கும்போது ஒரு 2 கிராம் 3 கிராம் இல்லை 8 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி நல்லா பெருசாக வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைங்க இருந்துச்சு, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, செல்வ மகன் செல்வ மகள் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1000லேருந்து இருக்குது. ஓகேங்களா? நம்ம போடலாம். நீங்கள் 1000 கூட போட்டு வச்சுக்கோங்க உங்களால் முடியலன்னா. நான் வந்து சொல்கிறேன், பட் இன்னும் என் பொண்ணுக்கே நான் வந்து இதை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்து எங்களோட ஆதார் பேனில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஆதார் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். அதனால தான் நாங்கள் டிலே பண்ணுறோம். பட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வந்து அதை தான் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரி. நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் இல்லைக்கா நான் சீட்டு போடுறேன், நான் கோல்டு ஜுவல்லரியாக தான் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில மாடல்ஸ் இருக்கும். அதாவது எவர்கிரீன் மாடல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, முல்லை முட்டு ஹாரம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது ஜும்காஸ், இது எல்லாமே சில மாடல்ஸ் எல்லாமே வந்து எவர்கிரீன். அதாவது நம்ம தாத்தா பாட்டியும் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவும் அதை வாங்கியிருப்பாங்க, நம்மளும் அதை வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்ன வரைக்கும் ட்ரெண்ட் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜுவல்லரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சேவ் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னா அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்வேன். ஏன்னா ஒரு டைம் இன்றைக்கி கோல்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 12,000 இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 1,20,000 ஒரு 10 கிராம் ஹோல்டு பண்ணி வச்சிட்டோம்னா 11 மந்த்துக்கு அப்புறமா அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அந்த இப்போ நம்ம 10 கிராம் பண்ணிடுவோம், 10 கிராமுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ தட் இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து கோல்டையும் வந்து லாக் பண்ணி வைக்கிறோம். 2வது வேஸ்டேஜும் இதில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் முடியும். ஒரு 1 lakh இருக்குது, 2 lakh இருக்குது, நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக கொண்டு போய் வாங்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மணிஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேபி ஜுவல்லரி. ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேபி ஜுவல்லரியில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நம்ம குழந்தை பிறந்தப்போ நம்ம குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மட்டும் தான் நம்ம பேரண்ட்ஸே நம்ம எல்லாம் வாங்கி போட்டிருப்போம். சில பேர் வந்து நம்ம அப்பா அம்மா, அதாவது தாத்தா பாட்டி, மாமா, சித்தி, சித்தப்பா, இவங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு 1 கிராமுக்கு 1/2 கிராமுக்கு 500 கிராமுக்கு மோதிரம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 இல்லை ஒரு 15 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அது அவங்களுக்கு யூஸ் எல்லாம் போயிடும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை சேல் பண்ணுறதுக்கு பதிலாக
என்ன பண்ணலான்னா ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் அடமானம் வச்சு புதிய ஜுவல்லரி வாங்குறதுக்கு உங்களோட இதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓல்டு பேபி ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்கன்னா ஒரு 8 கிராம் இருக்குதுன்னா அந்த 8 கிராம் வந்து வரவு வச்சுக்குவாங்க. அதை 11 மந்த்துக்கு அப்புறமா, அதாவது ஓல்டு டு நியூ ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 8 கிராமுக்கு வந்து வாங்கிக்கலாம். இது ஏன் நான் வந்து ஷாப்பில் போய் சேல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நம்ம வெவ்வேறு வகையான ஷாப்லேருந்து வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு கிஃப்டாக வந்ததுன்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் அவங்க ஊரில் என்ன நகை கடை பெஸ்ட்டோ இல்லை அவங்க எது வாங்குவாங்களோ அதில் வாங்கியிருப்பாங்க. அப்படின்ற போது இதில் நிறைய பர்சன்டேஜ் வைஸ் கட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஷாப்பாக இருக்க வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். இது நான் ஒரு 2 டைம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று அடமானம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் இந்த மாதிரி வந்து ஓல்டில் கொடுத்துட்டு நியூவாக மாற்றிருங்க. சரிங்களா? இதுதான் வந்து பேபி ஜுவல்லரியை வந்து மாற்றுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அது மாதிரி இப்போது நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு கோல்டு காயின் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்ட்டு இல்லாமல், இப்போ பாப்பாவுக்கு இந்த ஏஜ் ஆகணும், இல்லை நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ கோல்டு ஜுவல்லரி வாங்கணும், இவ்வளோ சேர்த்தணும், இல்லை வந்து இதை அச்சீவ் பண்ணணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளானிங், டார்கெட், கோல், இதுக்கு என்ன வேர்டு வேணால் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் முடியும்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னா ஒரு கிராம் வாங்குறது, 2வது பர்த்டேனா 2 கிராம் வாங்குறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் இன்னும் என்னால் எஃபோர்ட் போட்டு பண்ண முடியும்னா ஒரு வருஷத்தில் 1 பவுன் வாங்குறது, 2வது வருஷத்தில் 2 பவுன், 3வது வருஷத்தில் 3 பவுன், இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எதுவுமே முடியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராம்னாவது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க வளர வளர நம்மளோட சேமிப்பையும் வளர்த்த பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க வளரும்போது நம்ம சேமிப்பு மட்டும் கிடையாது, நம்ம செலவுமே வளரும். ஓகேங்களா? ஏன்னா குழந்தைங்க பெருசாகும்போது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவுகள் அதிகமாகும். ஸோ சேவிங்ஸும் நம்ம அதிகமாக பண்ணணும். நம்ம உழைப்பும் அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளே வந்து வந்துடுவோம். சரிங்களா? ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே சேவிங்ஸ். இதை வந்து எப்போவுமே சொல்லிக் கொடுங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், நல்ல ஹேபிட் எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரீங்களோ அதே மாதிரி சேமிப்பு உண்டி. நீங்கள் சேமிப்பை பற்றி பிளா 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 அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு உண்டியலை வாங்கி கொடுத்து, பாப்பா நீ செலவு பண்ணுறது போடாமல் ஃபஸ்ட்டு உனக்கு கிட்ட ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்களா, கெஸ்ட்டே கொடுக்குறாங்களா, அதில் ஒரு 10 ரூபாய்க்கு தூக்கி இதில் போட்டிருப்பாப்பா, மீதி 40 ரூபாய்க்கு நீ வாங்கி டாய்ஸ் வாங்கி, சாக்லேட் வாங்கி, என்ன வேணாலும் வாங்கி. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் அப் பண்ணுங்கள். இதுதான் வந்து குழந்தைகளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு வந்துட்டு நீ போய் செலவழிச்சிரு, 30 ரூபாய்க்கு மட்டும் ஏதாவது வாங்கிக்கோ, மீதி 20 ரூபாய்க்கு கொண்டு போடு, அந்த மாதிரி சொல்லாதீங்க. எடுத்து வந்து ஒரு 10 ரூபாய் உண்டியில் போட்டிருப்பாப்பா, நீ 40 ரூபாய் நீ வச்சுக்கோ, நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கோ, இல்லை டாய்ஸ் வாங்கணுமா, ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஹேபிட்டாக கொண்டு வருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போவெல்லாம் ஏதோ ஒரு வழியில் உங்கள் குழந்தைக்கு புரிகிற மாதிரியான வகைகளில் சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம், நான் எப்படி படிக்கணும், படிப்பு வந்து நம்ம லைஃப் எப்படி மாற்றும், ஸோ நமக்கு வேலை எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டில் இருக்கிறதையை விட கண்டிப்பாக ஒரு உண்டியல் இருக்கணும். முடிஞ்சு அப்படின்னா 4 பேர் ஃபேமிலி இருந்தீங்கன்னா 4 பேருக்குமே உண்டியல் வச்சுக்கோங்க. அது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம போகிற காசு என்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பிரச்சனை வரப்போகுதோ அதுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரச்சனைக்குன்னு மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்களுக்கு கூட அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸை எந்த நிலையிலையுமே வந்து கீழே போக விடாதீங்க, உயர்த்திக்கிட்டே போங்க. சரிங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 ரூபா சேமிக்கிற பாக்ஸ் ஒரு ஃபஸ்ட் இயரில் வாங்கி கொடுக்குறீங்கன்னா 2வது வருஷம் ஒரு 1000 ரூபா சேமிக்கிற மாதிரி வாங்கி கொடுங்க. 3வது வருஷம் ஒரு 1500, அந்த மாதிரி நீங்கள் பழக்குங்க. ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு விஷயத்தை பழக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ ஏதோ ஒன்றுப்பா நான் சேவிங்ஸ் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுக்கல, நானாக பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சேமிப்பு உண்டியல் அப்படின்றது எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அதனால நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பர்த்டே சேவிங்ஸ் அப்படின்றபோது குழந்தைங்க சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளே நமக்கு ஓகே நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு கிராமுக்கு எடுத்து வைப்போம், ஏதாவது இல்லை ஒரு 2 கிராமுக்கு ஏதாவது வாங்கி வைப்போம், ஒரு காயினாக வாங்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு எடுத்து
எடுத்து வைங்க. அந்த குழந்தைக்கு அதை நம்ம போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் அதுக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அது நகை நம்ம ஒரு 10 வருஷம் நின்று ஒரு கிராம் இன்றைக்கி ஒரு 15,000 வாங்கிக்கோ, 10 வருஷம் நின்று அந்த ஒரு நகை ஒரு 30,000 போச்சுனாலும் அன்றைக்கி அந்த குழந்தை ஏதாவது படிக்கணும்னு நினைக்குது, இல்லை ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேக் போனால் நம்ம நின்றுக்குவோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹேபிட்டையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறக்காதீங்க. ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது நான் வீடியோ போடுறது மூலிமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சி, டேக் கேர். ஒரு தொழில் பண்ணாலும் நமக்கு பிடிச்சி பண்ணோன்னா அது நிஜமாகவே சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நான் இப்போ தான் உணர்ந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்களா இந்த ஃப்ரெஷ்ஷான மருதாணி. ஸோ இது வந்து நான் ஓட்டு போடும்போது எங்கள் வீட்டிலேருந்து பிடுங்கிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்த்து வந்து எனக்கு ஐயோ இதை ஹேர் ஆயிலில் போட்டோம்னா எப்படி இருக்கும், ஸோ எவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், இது வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு நல்ல ஒரு கட்டப்பை நிறைய பிடுங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் எப்போவுமே எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஹெர்பல்ஸ் வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து ஹெர்பல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மற்ற ஹெர்பல்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம வாங்கிக்குவோம். இந்த ஆம்லா, அதுக்கப்புறம் நீலி அவரி, பிரிங்கராஜ் இதெல்லாம் நம்ம வாங்கிக்குவோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஆட் பண்ணி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம 21 வகையான ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% ரிசல்ட் கொடுக்கும். ட்ரஸ்ட் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். டாடா பாய்.